வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோவில் டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாப்பை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாகவே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஜாப்குள்ளே நம்ம போகலாம். டிஐ கிளீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட்ன்றது தான் கம்பெனி நேம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா இவங்க முருகப்பா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஒரு சப்சைடரி கம்பெனி. இந்த கம்பெனியோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் விசிட் பண்ணி உங்களை பற்றி படித்து பாருங்கள். இந்த கம்பெனியில் இப்போ டிசைனிங் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் டிப்ளமா ஆர் பிஇயாக இருக்கணும், பிடெக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமா ஆர் பிஇ பிடெக்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாலிட் ஒர்க்ஸ், கேட்டையா அண்ட் ஜிடிஎன்டி நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாலிட் ஒர்க்ஸ் அண்ட் கேட்டையா தெரிஞ்சிருந்தாலே ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் குவாலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக குட் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ரிட்டன்லேயும் சரி ஓரல்லையும் சரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குயிக் லேர்னராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீம் ஒர்க்கராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசால்விங் ஸ்கில் இருக்கணும். ஸோ க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்கன்னா ஜென்ரலான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. 3D பார்ட் மாடலிங் அண்ட் அசம்பிளி பண்ண போகிறீங்க. 3D சர்ஃபேஸ் அண்ட் ஷீட் மெட்டல் மாடலிங் பண்ண போகிறீங்க. 2D டிராஃப்டிங் அண்ட் கஸ்டமர் ப்ரொடக்ஷன் ட்ராயிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரிப்பேரிங் மவுண்டிங் அண்ட் அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஜியோமெட்ரிக்ஸ், டைமென்ஷன் அண்ட் டாலரன்ஸை பற்றியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் அப் அனலைசஸ் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மேக்கிங் அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பார்ட்ஸ் அண்ட் ஷீட் மெட்டல்ஸ் காம்போனன்ட்ஸை பற்றியான ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ, டிஎஃப்எம் அண்ட் டிஎஃப்எம்இஏ இதை பற்றியான நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஜினியரிங் சேஞ்ச் ரெக்வஸ்ட் அண்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களோட லிங்க்டின் பேஜ்லேருந்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குன்னா டிஐ கிளீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட்னு கம்பெனி நேம் அடிங்க. ஸோ கம்பெனி நேம் ப்ரொஃபைல் உங்களுக்கு ஷோ ஆனவுடனே ப்ரொஃபைல்குள்ளே போய்ட்டு போஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த ஜாபை அவங்க தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, 17 அக்டோபர் 2022. ஸோ இப்போ வரைக்கும் ஜாப் ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட நேமு, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லா விஷயமும் கேட்பாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். லைக் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே லைக் போடுங்க. ஸோ கண்டிப்பாக கம்மியான வியூஸ் வந்தாலும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாவது இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் போடுங்க. பாய்.